அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, இந்த 70s 80s மூவிலாம் வரும்ல, வைஃப்னா இப்படிதான் இருக்கணும். காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். எந்திரிச்சோன்னு குளிச்சுட்டு ஈரத்துண்டோட வந்து வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு டீ போட்டு தலைமாட்டில் வச்சு என்னங்க எழுப்பணும்னு சொல்லுவாரு. கல்யாணம் புதுசுல சொன்னாரு. ஆனா நான் நினைச்சேன் சரி ஏதோ படத்தை பார்த்துட்டு வளருது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? எப்ப பார்த்தாலும் படம் யாராவது பார்த்தாங்கன்னா படம் பார்க்கும்போது அந்த மாதிரி சீன் ஏதாவது வந்துச்சுன்னா பாத்துக்க, இது மாதிரிதான் எனக்கு ஆசை. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஆக்சுவலா நான் குழந்தை 1 year பேபி வச்சிருக்கேன். நான் எந்திரிச்சுனா உடனே எந்திரிச்சிரும். நான் பிள்ளைக்காக பாப்பேனா இவங்களுக்காக பாப்பேனா? சார் நானும் ஒரு குழந்தை தானே. மூஞ்சிய பார்க்க முடியாது. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. காலையில வீட்ல லைட் போறதோட விளக்கேத்தி பாருங்களேன், செம்மையா இருக்கும். சாம்பிராணி வாசனை சூப்பரா இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து 3 months once தான் சார் க்ராசரிஸ் வாங்கி தருவாங்க. இவ்வளோ பட்ஜெட்னு சொல்லிடுவாங்க. நாங்களும் டிஸ்கஸ் பண்ணி எழுதி முடிச்சிருவோம். அவர் என்ன பண்ணுவார், கிச்சன்லயும் பேண்ட்ரியும் போய் செக் பண்ணுவார். இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரர்களும் போய் இவ்வளவு காஸ்ட் கட்டிங் ஒரு கரெக்டா இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாமே. அங்க போகும்போது எழுதின லிஸ்ட் ஈக்குவலா இன்னொரு லிஸ்ட் வந்து அவங்க அங்க அடிஷனலா வாங்குவாங்க. போய் சொல்றானே. சண்டே ஒரு நாள் தான் லீவு. நீங்க வெளியே போறதா இருந்தா எத்தனை மணிக்கு போவீங்க சார்? சரி சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. ஒரு 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? அப்படி இல்ல சார், வெளியே போனா கோல்டு பிடிச்சிக்கும், ஃபீவர் வரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சார் வெளியே போறதா எப்படி தெரியுமா? எங்க வீட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் பஜார் ஃபுல்லா சுத்திட்டு வாங்க வீட்டுக்கு போலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார், வேற எங்க போனோம் அப்பனா? யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணுவாங்க, நான் வரதுல கபோர்டு க்ளீன் பண்ணி வை, அதை வீட்டு வேலைலாம் கரெக்டாக இருக்கணும். வந்து அந்த உடனே கண்ணு எங்கே போகும்னா சுற்றி ரவுண்ட் அடிப்பாங்க. என்ன குறை இருக்கு, நம்ம செஞ்சே வச்சிருந்தாலும் ஏன்டா அப்படி பாக்குற? என்ன ஏன் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸா இருந்தாதான் என்ன? அவங்க வீடு தானே இருக்கும். நானும் அதான் தான் சொல்றேன், அவங்க வீடு தானே அது. சுத்தமா வச்சிங்க, திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, பாத்துருக்கேன்ல, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதுல வந்து அழகா நீட்டா கிச்சன்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தா நீட்டா வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டு கிச்சனை நீங்க போய் பாக்குறீங்களா? அப்ப நீ வேற வேலையே பாக்குறது இல்ல. இல்ல சார், நான் வளர்ந்த விதம் அதை மாரிங்கிறதுனால நான் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். அவங்களும் ஒரு விதத்துல வளர்ந்துருப்பாங்கல்ல. அதுதான் சரியா வளரலன்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த மனைவிய எப்போதும் சந்தேகத்தோட செஞ்சிட்டியா அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன வளர்ப்பு? உங்க சரியா வளர்க்கலையா? அப்படி இல்ல சார், நான் என்ன சொல்றேன், சண்டை வரையில அவங்களோட நிறுத்திக்கங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.